கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த சித்தேரிக்குப்பம் பஞ்சாயத்தில் சுமார் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலைக்கு ஒரு பணித்தள பொறுப்பாளர்களை வட்டாரத்தின் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணியாற்றி வருகின்றனர். மேலும் பணித்தள பொறுப்பாளர்கள் பணிகள் 100 நாட்கள் நிறைவடையாமல் 25 நாட்கள் மட்டும் நிறைவடைந்துள்ள நிலையில் திடீரென ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் மூலம் பழைய பணித்தள பொறுப்பாளர்களை நீக்கிவிட்டு புதிதாக பணித்தள பொறுப்பாளர்களை நியமிக்கப்பட்டுள்ளனர். இதனை அறிந்த ஊர் பொதுமக்கள் ஏற்கனவே பணியாற்றி வந்த பணித்தள பொறுப்பாளருக்கு 100 நாட்களில் வேலை தரப்பட்ட பின்னர் யாரை வேண்டுமானாலும் அரசு நியமித்துக் கொள்ளலாம் என்றும், குறிப்பாக புதிய பணித்தள பொறுப்பாளர்களை நியமிக்கப்படும் பொழுது கிராம சபை கூட்டம் கூட்டப்பட்டு அதில் பொதுமக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்ட பின்னரே புதிய பணித்தள பொறுப்பாளர்களை அமைக்க வேண்டும் எனவும் 100க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் ஒன்றிணைந்து விருத்தாசலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் லட்சுமியிடம் மனு அளித்தனர். அவங்களா யாரும் கலந்து ஆலோசிக்காம ஆள் போட்டு செய்யறாங்கன்னா அவங்க ஒருதலை பட்சமா செயல்படுறாங்க. அதான் நான் இங்கே கோரிக்கை கேட்டீங்கன்னா, நீங்க கிராம சபையை கூட்டி அந்த வேலை செய்கிற பொதுமக்கள் சார்பில் தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும்னு கோரிக்கை அம்மாவிட்ட கோரிக்கை வச்சிருக்கோம், பிடிஓ அம்மாட்ட கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க கலந்து ஆலோசனை பண்ணி திங்கள் மேல நல்ல முடிவு சொல்லிருக்காங்க. அப்படி மேற்படி நல்ல முடிவு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட நிறைய முற்றுகை போராட்டமோ இல்லை மக்கள் கூடி என்ன முடிவு பண்ணோம் அடுத்த கட்ட போராட்டம் நாங்கள் நடத்தாமல் இருக்கிறோம். எங்களுக்கு உடனடியாக வேலை வேணும். முதல்ல 100 நாள் வேலையை முதல்ல ஆரம்பிக்கணும். கிராம மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. எல்லா ஊர்லையும் வேலை நடக்குது, எங்கள் ஊரில் வேலை நடக்கல 2 வாரமாக. இதுதான் எங்கள் கோரிக்கை சார்.